வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம சூப்பரான ஸ்பைசியான ஒரு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலி வச்சிருக்கோம். அதில் நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிட்டா போதுங்க. இப்போது அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், மிளகு, சோம்பு இதை நம்ம சேர்க்குறோம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ கூடவே வர கொத்தமல்லி சேர்க்குறோம். நம்ம இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் லைட் ஃப்ளேமில், ஸ்லோ ஃப்ளேமில் தான் ரோஸ்ட் பண்ணணும். நெருப்பு அதிகமாக வச்சுட்டோன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இப்போ இதில் நான் வரமிளகாய் சேர்க்குறேன். இப்போ இந்த ஸ்பைசஸ்லேருந்து நல்ல மணம் வருது. இப்போது ஒரு வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. மீதம் இருக்க இந்த பேன் சூட்டுலேயே இது ஃப்ரை ஆகிடும். ஏன் கடைசியில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன்னா, முந்திரி பருப்பு ஓவராக ஃப்ரை பண்ணணும்னா அப்புறம் கருத்து போயிடும். அப்புறம் நம்ம அரைக்கும் போது அதோட மாதிரி பிட்டர்னஸ்ஸாக இருக்கும், கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கடைசியாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நம்ம வறுத்துக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம், சோம்பு, பிரியாணி இலை சேர்த்திடலாம். இப்போது பொடியாக கட் பண்ண வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்திடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட இந்த விழுதை சேர்த்திடலாம். அதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த எண்ணெயிலேயே கிரேவியும் நல்லா அந்த மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம மஷ்ரூமை சேர்க்கலாம். நல்லா வதக்கணும். மஷ்ரூமை மசாலாவில் நல்லா வதக்கிட்டோம். இப்போது நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி தாங்க சேர்த்திருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. கூடவே மஞ்சள் பொடி, இப்போது நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம்.
ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கோம், வெறும் வானலியில் வறுத்துருக்கோம். அது போக நம்ம அரைச்ச அப்புறமும் நல்லா எண்ணெயில் வதக்கியிருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணால் போதுங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவில் வந்து மஷ்ரூமை வதக்கியிருக்கோம். அதனால தான் வந்து சீக்கிரம் குக் ஆகிருக்கு. இந்த மஷ்ரூம் கிரேவியில் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி விடலைங்க. நம்ம வந்து முந்திரி பருப்பு தான் அரைச்சி விட்டுருக்கோம். முந்திரி பருப்பு அரைச்சி விட வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தேங்காய் பால் கூட சேர்த்திக்கலாங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி இனி கூட கொஞ்சம் லிக்விடாக செஞ்சோன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். இதுவே சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். இனி கூட உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் கொஞ்சம் இனி கூட திக்கன் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, புல்காவோட, சாதத்தோட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட ஆப்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மஷ்ரூம் கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.